6,25,000 கோடி டைரக்ட் டாக்ஸ், நேரடியாக நாம் கட்டுகின்ற தொகை. அந்த 6,25,000 கோடியில தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா கிடைக்குது? வெறும் 58,000 கோடி. உத்தரப்பிரதேசத்துக்கு 2,87,000 கோடி. எந்த உத்தரப்பிரதேசத்துக்கு? இன்னமும் நரபலி இருக்கு, இன்னமும் நரபலி இருக்கு. இன்னமும் சில இடங்களில் வீட்டுல முதல் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை கங்கை நீட்டில அமுக்கி சாவடிச்சிட்டோம்னா நல்லது நடக்க நம்புறோம்னா இருக்கும். எந்த ராமர் கோயில் கட்டினீங்களோ அந்த ராமர் கோயில கட்டின இடத்திலேயே அயோத்தியிலேயே பிஜேபி வெற்றி பெறல. எந்த ராமனுக்கு கோயில் கட்டினீர்களோ அந்த இடத்துல பிஜேபி வெற்றி பெறல. இன்னும் சொல்லட்டுமா, பெரியார் பிறக்காத அந்த மண்ணில் அயோத்தி பொது தொகுதி, அந்த தொகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்டவனை அகிலேஷ் யாதவ் போட்டு வெற்றி பெற்று இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்திருக்கிறார். எந்திரிச்சு காமிச்சார், என்னடா அவங்க ராமன், ராமன் எங்களுக்கு வேணும், ஆனா ராமன் பேரான்னு சொல்ற பொய் வேண்டாம். நாடாளுமன்றத்திலே சொன்னோம், நாங்க என்ன கடவுளுக்கு எதிரியா? இல்ல. ஆனால் இந்த நாட்டில் ராமன் பெயரால் வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் செய்தியில் என்ன நாகரிகம் என்று அகிலேஷ் யாதவ் கேட்டார், பதில் இல்லை. அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு 2,87,000. இன்னொன்று சொல்லட்டுமா, தமிழ்நாட்டுக்கு 58,000 கோடி, யூபிக்கு மட்டும் 287, 2,87,000 கோடி. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு தெரியுமா? 2,67,000 கோடி. மொத்தம் எவ்வளவு? 6,23,000 கோடி. நாம் செலுத்திய வரிப்பணம், டைரக்ட் இன்கம் டாக்ஸ், நேரடியாக கட்டினது. நான் சொல்ற தோசை கணக்கு இல்ல, நீ தோசை சாப்பிட்டு வரி கட்டுற, அதுக்கு பேர் ஜிஎஸ்டி. அந்த வரியை நான் சொல்லல, அது தனி. நாம் நேரடியாக செலுத்துகின்ற வரிப்பணத்திலிருந்து வெறும் 58,000 கோடி. மொத்தம் எவ்வளவு வாங்குறாங்க? 6,23,000 கோடி. சரி, தமிழ்நாட்டுக்கு 58 கோடி. தென்னகத்துக்கு எவ்வளவு? கேரளாவில் அவங்க ஆட்சி இல்ல, கர்நாடகத்தில் அவங்க ஆட்சி இல்ல, ஆந்திராவை அங்க கூட்டணி ஆட்சி இருக்கு, ஒரு இடத்துல தெலுங்கானாவில் இல்ல. இந்த 5 மாநிலங்களையும் சேர்த்தால் திராவிட நாட்டுக்கு, நாம் சொல்லுகிற பழைய திராவிட நாட்டுக்கு இவங்க கொடுக்கறதே மொத்தம் 2,67,000 கோடி. ஆனால் யூபிக்கு மட்டும் 2,87,000 கோடி. இதை நாடாளுமன்றத்தில் நம்ம கேட்டோம்னா நிர்மலா சீதாராமன் இதுக்கு பதிலே சொல்றது கிடையாது.